இப்ப தமிழ்நாட்டோட கரன்சியுமா இருக்கக்கூடிய நம்ம ஜோசப் விஜய் வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி நண்பன்ற ஒரு படம் வந்து நடிச்சிருந்தாரு. அந்த படத்த வந்து எல்லாருமே வந்து பார்த்திருப்பீங்க. ஸோ அந்த படத்துல வந்து ஒரு பசச்சி பசப்புகள் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து சூப்பரா வந்து நடிச்சிருந்தாரு. அது உண்மையான கேரக்டர் தான். அவர் சயின்டிஸ்ட் அந்த மாரி ஒரு கேரக்டர். இப்போ உண்மையான அவரு வந்து இப்ப வந்து நம்ம லடாக்ல ஒரு உண்ணாவிரத போராட்டம் வந்து பண்ணிட்டு இருக்காரு. உண்மையாவே ரொம்ப உடம்ப வருத்திக்கிட்டு 19 நாள் ஆயிடுச்சாம். இதுவரைக்கும் ஒரு தண்ணி கூட குடிக்காம ரொம்ப உடம்ப வருத்திக்கிட்டு வந்து இவ்வளோ போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு. எதுக்காக பண்றாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்தியால ஒரு சில எக்ஸாம்ஸ் தான் நீட் அந்த மாதிரி தப்பா நடக்குது. ஒரு போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் அவங்களுக்கு வந்து பொலிட்டிக்கல் வந்து கவர்மெண்ட்ல வந்து யாருமே வந்து சப்போர்ட் செய்யல. இன்னுமே ஒரு போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்காரு. ரொம்ப உடம்பு ஒரு 19 நாள்ல ஒரு 7 கிலோ குறைச்சி ரொம்ப உடம்பு இறங்கி ரொம்ப ஒரு மாதிரி இருக்காரு. நிறைய வேலை வந்து செஞ்சு கொடுத்துருந்துருக்காரு. அது மட்டும் இல்லாம ரஷ்யாட்ட போய் ஒரு விருது வாங்கின ஒரு ஆள் இவரு. அது இல்லாம நிறைய அங்க இருக்க ஆளுங்களுக்கு நிறைய வந்து ஹெல்ப் பண்ணியிருந்திருக்காரு. அவர் ப்ரொஃபஷனலும் சரி ப்ரொஃபஷனலும் சரி ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருந்திருக்காரு. உண்மையாக சொல்லணும்னா இந்த மாதிரி ஒரு ஆள் வந்து இப்போ நம்ம இழந்துட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கோசரம் குரல் கொடுக்கறது அப்படின்றது யாருமே இருக்க மாட்டாங்க. இதுதான் உண்மை. அவர் வந்து இப்போ அங்கே போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கே வந்து நேற்று தான் தெரியும் இதை பற்றி. இந்த மாதிரி ஒருத்தர் போராட்டம் பண்ணுறாரு. அது யாராவது ரிசர்ச் பண்ணும்போது தான் எனக்கே இந்த நண்பன் விஷயம் அதெல்லாம் எனக்கு தெரிய வந்துச்சு. உண்மையாவே அவருக்கோசரம் நாம ஸ்டாண்ட் எடுத்து நிறைய பேர் இதை பத்தி பேசுங்க. பேசினாதான் இது நிறைய பப்ளிஷ்ட் ஆகும். பப்ளிஷ்ட் ஆனாதான் இந்த விஷயம் பத்தி எல்லாத்துக்குமே தெரியும். சினிமாலையும் சரி பொலிட்டிக்கலையும் சரி இதை பத்தி யாருமே எதுவுமே பேசல. எந்த ஒரு நியூஸ் சேனல்ஸ் யாருமே இதை பத்தி பேசல.